ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ஒன்றிய அரசு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது FCRAங்கிற அது வெளிநாட்டு பங்களிப்புடன் இங்கே உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு வரக்கூடிய தொகையை ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது, கண்காணிப்பது என்ற போர்வையில் அந்த மசோதா வருது. அதையெல்லாம் செய்வதற்காக வருதுங்கிறாங்க. இதை பாஜக அரசு இது என்னங்க, ஒரு ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பணம் தேசத்தின் நலனுக்கா, தேசத்துக்கு எதிரியா, எந்த வகையில் அது செயல்படுத்தப்படுது இந்தியாவுக்குள்ளன்னு கண்காணிக்கிற உரிமை ஒரு ஒன்றிய அரசுக்கு இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவினர் இந்த மசோதாவை ஆதரிக்கிறாங்க. மைனாரிட்டி அமைப்புகள், உங்களை போன்ற அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள், திராவிட இயக்கங்கள், பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இங்க உள்ள கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ மிஷினரிகளை முழுமையா ஒடுக்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக, ஒரு 200 ஆண்டுகளாக இங்க கல்வி சேவை செஞ்சுட்டு வராங்க, மருத்துவ சேவை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை முடக்குவதற்காக தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்குன்னு ஒரு வாதத்தை இங்க உள்ள முற்போக்காளர்கள், பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய, கிறிஸ்தவ அமைப்புகள் வைக்கிறாங்க. உண்மையில் இது என்ன, ஒரு தேச பக்திக்காக அவங்க கொண்டு வர்றதா, இல்ல சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை அழிப்பதற்காக கொண்டு வர்றதா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இந்த காவிகளுடைய நீண்டகால திட்டம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் வக்ஃபு போர்டுங்கிற பெயர்ல அதனுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது. அந்த வக்ஃபு அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல வேற வந்துருது. வக்ஃபு போர்டு என்பது மாநில அரசாங்கத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் வக்ஃபு போர்டுன்னு ஒரு நியமனம் பண்ணி ஏறக்குறைய ஒரு அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வக்ஃபு போர்டு இருந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த வக்ஃபு போர்டுங்கிறதை பயன்படுத்தி அதனுடைய சொத்துக்களை நம்ம அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கிக்கிறேன்னு, ஏலம் போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு தான் அதுக்கு ஒரு திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்ப அது நீதிமன்றத்துல வழக்கு இருந்து கொண்டு இருக்குன்னு வைங்களேன். சில விஷயங்களுக்கு தற்காலிகமா நீதிமன்றம் தடை போட்டாலும் பல விஷயங்களுக்கு தடை போடலை. அது அமுலுக்கு ஏறக்குறைய முக்கால்வாசி அமுல்ல இருக்குது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய மிஷினரிகள் இருக்குல்ல, அது அரசின் கண்ட்ரோல்ல இன்னைக்கு வரைக்கும் இருந்தது கிடையாது. வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் எப்படி வக்ஃபுங்கிற கண்ட்ரோல்ல இருக்கிறதோ, அதே மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய ஆலயங்கள், பெரிய பெரிய கல்விக்கூடங்கள், பெரிய மருத்துவமனை எல்லாம் வைக்கிறாங்கல்ல, இதுகள் எல்லாம் அந்தந்த நிறுவனங்களுக்கு தான் சொந்தமா இருக்கும். அரசாங்கத்தின் கை அதுல கிடையாது. இந்த அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி, வக்ஃபு போர்டு இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவருடைய எல்லா சொத்துக்களுமே அந்தந்த ஃபாதர் பாத்துக்கிடுவாரு. அந்த ஊருடைய அந்த கிறிஸ்தவ திருசபைகள் பாத்துக்கிடுவாங்க. அது கத்தோலிக்கர்னா கத்தோலிக்கர் பாத்துக்கிடுவாங்க, புரோட்டஸ்டன்ட் அவங்க பாத்துக்கிடுவாங்க. அந்தந்த பிரிவினர் என்ன செய்வாங்கன்னா அந்த சொத்தை நிர்வாகம் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது இவங்களுக்கு கையில. நீங்க சொல்றது கத்தோலிக்கர் மட்டுமா, புரோட்டஸ்டன்ட்டா, அவங்க இன்னொன்று இருப்பாங்களே, அலேலியா, அந்த அலேலியா, பெந்தகோஸ்தே, அப்புறம் ஈவெங்கலிஸ்டா, அவங்க அது ஒருத்தர் இருப்பாங்களே, ஈவெங்கலிஸ்ட்னு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அப்படி ஒன்று இருக்காங்க. அப்புறம் 7th சாட்டர்டேவா 6th சாட்டர்டே அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய இத்தனை கிறிஸ்தவ அமைப்புகளுக்குமே அவர்கள் சொத்தை அவங்களே தான் இது பண்ணலாமா? அதை கண்காணிக்கிற அதிகாரம் அரசுக்கு இல்லையா? இல்ல, அரசுக்கு இல்ல. எந்த கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குமே வக்ஃபு போர்டு மாதிரி ஒரு போர்டு அமைத்து உங்க எல்லா சொத்துக்களையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. எந்த கிறிஸ்தவ அமைப்பும் கிடையாது. ஆனா வக்ஃபு போர்டுக்குள்ள கவர்மெண்ட் தலையிடலாம், கேள்வி கேட்கலாம். கவர்மெண்ட் கீழான இருக்கு வக்ஃபு போர்டுங்கிறது. வக்ஃபு போர்டுடைய உறுப்பினர்கள் அரசாங்கம் தான் நியமிக்கிறது. இந்து அறநிலைத்துறையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான், கிறிஸ்தவத்துக்கு கிடையாது. கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அரசின் அது அட்டானமஸ் மாதிரி. அரசு எதுவுமே கேள்வி கேட்க முடியாதா? அதுல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அரசு கேள்வி கேட்க முடியாதா? ஏன்னு கேட்டா, முஸ்லிம் மன்னர்கள் காலத்துல வக்ஃபு போர்டு இருந்ததுனால வக்ஃபு அவங்க உண்டாக்கிட்டாங்க. வெள்ளையர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்ததுனால கிறிஸ்தவத்தை எல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கல, அவங்க உண்டாக்கிட்டு போகல. அதனால சுதந்திர இந்தியாவிலேயும் கிறிஸ்தவருடைய சொத்துக்களுக்கு எந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாடும் இருக்காது. பொதுவாக தாக்கல் பண்றது இல்ல வெள்ளக்காரன் காலத்திலயும் அவன் கண்ட்ரோல்ல கிறிஸ்துவ மிஷினரிகளை கொண்டு வரல, பிரிட்டிஷ்காரனும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வரல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும்
அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே எப்படி வருதுன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியதுதான். உள்நாட்டில் வந்து வந்து இவங்க செலவு தான் பண்ணுவாங்களே தவிர, உள்நாட்டில் உள்ளவங்கலாம் ஏழைகள், கிறிஸ்துவ ஏழை மக்கள்கிட்ட போய் தான் அணுகுறாங்க. அவங்களுக்கு வந்து கல்வி உதவி, மருத்துவ உதவின்னு உதவி பெறக்கூடியவர்களா இருப்பாங்களே தவிர, கிறிஸ்துவத்துக்கு அள்ளி கொடுக்குறவங்களாக வந்து அதிகமா இருக்க மாட்டாங்க இந்தியாவுல. அவங்களுக்கு வரக்கூடிய நிதிகள்லாம் எங்கேருந்து வரும்னா வெளிநாட்டுல இருந்து வரும். இப்ப வெளிநாட்டுல இருந்து வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த முந்தைய காங்கிரஸ் காலத்திலேயே அந்த எஃப்சிஆர்ஏ என்ற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வெளிநாடுகள்ல இருந்து நீங்கள் உதவி பெறுவதாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு தனியா பர்மிஷன் வாங்கணும். அந்த எஃப்சிஆர்ஏ பர்மிஷன் இல்லாம வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து வழக்கு போட்டு என்ன செய்வாங்க, பறிமுதல் செஞ்சிருவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, சிறையில் கூட அடைப்பாங்க. அப்ப எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வெளிநாடுகள்ல இருந்து நீங்க வாங்குறதா இருந்தால் எங்கள்கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்து நாங்கள் இன்ன வேலை செய்ய போறோம், மருத்துவமனை நடத்த போறோம், கல்விக்கூடம் நடத்த போறோம், சர்ச்சு கட்ட போறோம், இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லம் நடத்த போறோம், இப்படின்னு எந்த செய்ய போறீங்களோ அதை சொல்லி அதுக்கு தனியா நீங்க என்ன செய்யணும், பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு பர்மிஷன் வந்து 5 வருஷத்துக்கு செல்லும். இன்னைக்கு வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா 5 வருஷத்தோட அந்த பர்மிஷன் காலாவதி ஆயிரும். 5 வருஷத்துக்கு முடியும் போது ஒரு 6 மாசம் இருக்கும்போது ரினிவலுக்கு மனு கொடுக்கணும். 4.5 வருஷம் ஆனவன என்ன செய்யணும்னு கேட்டா எங்களுக்கு மேலும் ஒரு 5 வருஷத்துக்கு ரினிவல் பண்ணி தாங்கன்னு கேட்கணும். அப்படி ரினிவல் பண்ணுனாங்கன்னா கண்டினியூ அவங்களுக்கு வசூல் பண்ணலாம். ரினிவல் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு, மறுபடியும் வாங்க முடியாது. வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குவது வந்து வெளிநாட்டு அரசாங்கத்திலிருந்து வாங்கலாம் அவங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல உள்ள தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். வெளிநாட்டுல உள்ள அந்த தனவந்தர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். வெளிநாட்டுல வசிக்கிற என்ஆர்ஐ இந்தியர்கள் போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, என்ஆர்ஐ இருப்பாங்க, இந்திய பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். அதுக்கு மட்டும் எஃப்சிஆர்ஏ தேவையில்லை. நம்ம இந்தியக்காரனாக இருந்து கொண்டு வெளிநாட்டுல இருந்தவங்க நிதி அனுப்பினாங்கன்னு சொன்னா அது வந்து எஃப்சிஆர்ஏ, அது இந்தியாக்காரன் கொடுக்குற காசு, அது தேவை, சட்டப்படி தேவையில்லை. ஆனா அதுக்கு நெருக்கடி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா சட்டத்துக்கு விரோதமா நெருக்கடி பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய டான் பாஸ்கோ அப்படி பெரிய ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து வெளிநாட்டினுடைய உதவிகள் மூலமாக பெறப்பட்ட நிதியில தான் அன்னை தெரசாவுல இருந்து இன்னும் என்னென்ன நிறுவனங்கள் அவங்க மனநோயாளிகளுக்கு இல்லம் வச்சிருக்கிறாங்க, முதியோர் இல்லம் வச்சிருக்கிறாங்க, சிறுவர் இல்லம் வச்சிருக்கிறாங்க, பல மருத்துவமனைகள் வச்சிருக்கிறாங்க, நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னு கேட்டா வெளிநாடுல இருந்து பண மதிப்பு வந்தா அவன் 100 ரூபா கொடுத்தான்னா இங்க 1 லட்சம் ரூபாய் போயிரும்ல. வெளிநாட்டுல இருந்து 100 ரூபா கொடுத்தான்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் 95 ரூபாயா இருக்கு டாலர். அப்ப அந்த ஒரு $100 வந்துரும், $1000 வந்துரும் உங்களுக்கு. அதனால வெளிநாட்டுல அந்த பண மதிப்பின் காரணமாக அவன் 100 ரூபாய் சின்ன தொகையை தான் கொடுப்பான். நம்ம நாட்டுக்கு அது பெரிய தொகையா இருந்ததுல பெரிய அளவுல பணம் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகள்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, அரசாங்கம் அனுமதிச்சு வந்துகிட்டு இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்ப காவிகள் வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த பணத்தை வச்சுதான் இவங்க மத மாற்றம் பண்றாங்க. வெளிநாட்டுல இருந்து பல கோடிகள் வந்திருக்கிறது, அந்த பணத்தை வச்சுதான் அது தர்றேன் இது தர்றேன்னு சொல்லி ஏழை மக்களை ஆசை வார்த்தை காட்டி மத மாற்றம் பண்றாங்கன்ற ஒரு கருத்தை வந்து காவிகள் வந்து தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அதனுடைய திட்டத்துலதான் இந்த ஃபண்ட் அடிச்சா அவங்கள்ட்ட அந்த வேலை செய்ய முடியாது. இப்ப வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வாசலையும் அடைக்கணும், 2வது அந்த சொத்துக்களை எல்லாம் கையில எடுத்துட்டோம் என்று சொன்னால் இனிமேல் வந்து அவங்க மதமாற்றம் செய்யறதுக்கு பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு சிந்தனையில நீண்ட காலமா அவங்களுடைய கனவு திட்டம் இது. புதுசா கொண்டு வந்திருந்தா கூட கனவு திட்டம் தான் அது, அவங்க திட்டத்தில் இருக்குது. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா சென்ற 26ஆம் தேதி மக்களவையில அந்த புதுசா அந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்ப்பு வந்த உடனே அதை விவாதித்து முடிவு பண்ணுவோங்கிற அளவுல நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக விவாதித்து என்ன செய்வாங்கன்னா மக்களவையில மெஜாரிட்டி இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு வச்சு என்ன செய்வாங்க, மக்களவையில அந்த மசோதா நிறைவேற்றிடுவாங்க வக்ஃபு செஞ்ச மாதிரி. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா மாநிலங்களவையிலையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். அதுக்கு பிறகு ஜனாதிபதி கையெழுத்து போடுவார். எப்படி வக்ஃபுல வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் வக்ஃபுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை மெம்பராக ஆக்கி அவர் கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து நிச்சயமா அவங்களுக்கு வரத்த என்னதான் நீங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்களுக்கு அதை செய்வாங்க, செய்யற திட்டத்தில் இருக்கிறாங்க.
இல்ல அவங்க இந்துத்துவ அஜெண்டால அதெல்லாம் இருக்கு. அது நம்ம எல்லாருமே பேசுறது. நான் கொஞ்சம் டெக்னிக்கலா இந்த இந்த சட்டம் குறித்து கொஞ்சம் சொன்னோம்னா, நம்ம அதை இன்னும் தெளிவா விளங்கிக்கலாம். அவங்களுடைய அரசியல் நமக்கு தெரியுது. பாஜக அரசியல் நமக்கு தெரியுது. இப்ப இந்த கொண்டு வந்த மசோதால நீங்க வைக்கின்ற அரசியல் விமர்சனம், பாஜக மீது நம்ம வைக்கிற விமர்சனத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம தேசத்துக்கு அப்பாற்பட்டு இருந்து நிதி வருதுன்னா அது என்ன நோக்கத்துக்கு கொடுக்க போறான்? வெள்ளைக்காரன் இந்த இந்தியா கொடுக்குறான்னா இந்தியா வளர்ச்சி கொடுப்பானா, எது கொடுப்பான்? ஸோ அந்த பணத்தை நாங்க கண்காணிக்கிறோம், ஒழுங்குபடுத்துறோம். அதை நீங்க கணக்கு காமிக்க வேண்டியதானே? என்ன நீங்க ஒழுங்குபடுத்தினா போதும்ல, இதை கண்டு ஏன் பதறணும்? இந்த மசோதால அந்த பணத்தை நாங்க ஒழுங்குபடுத்துறோம். அவன் தானே சொல்றான், வெளிநாட்டு பங்களிப்பை ரெகுலேட் பண்றோம், ஒழுங்குபடுத்துறோங்கிறோம். ஒழுங்குபடுத்துறோம்னு சொல்லும் போது நீங்க ஏன் பதறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் பாஜக வைக்குது. அதை நம்ம எப்படி இந்த இதை அணுகிறது? இல்ல அந்த மசோதாவுல அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்கன்னு முதல்ல பார்க்கணும்ல. அந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்களே அதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டா, நீங்க இப்போ ஒரு 1000 கோடிக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னு வைங்க, ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். அவங்க மத்திய அரசாங்கத்தை அனுமதி வாங்கி கல்லூரிகள், மருத்துவமனைகள் அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு வைங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா 5 வருஷம் ஒருக்கா புதுப்பிக்கணும்ல. 5 வருஷத்துக்கு ஒருக்கா அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ரினியூவலுக்கு மனு போடுவீங்க. மனு போட்டுட்டு ரினியூவல் உங்களுக்கு தரலை என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற சொத்து இருக்குல்ல, அது அரசாங்கம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இனிமே வர்றதுக்கு அவன் சொல்லல. அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த 1000 கோடி ரூபாயை ஆட்டை போட நினைச்சான்னு சொன்னா, நீங்க ரினியூவல் தரும்போது ரினியூவல் தரமாட்டான். உங்களுக்கு மறுபடியும் எஃப்சிஆர் கிடையாதுன்னு சொல்லி அவர்களே சொல்ல முடியும். ரினியூவல் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான உரிமை தானே. ஒரு இந்திய குடிமகன், எங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள், அதுக்கு பணம் வருது, அதுக்கு நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை புதுப்பிக்கிறோம் அப்படின்னு. அதை நீ புதுப்பிக்க கூடாது, இல்லை புதுப்பிக்க நாங்கள் மறுப்போம் என்று சொன்னால் இவனுடைய அடிப்படை உரிமையை அரசு மறுக்குதுன்னு தானே அர்த்தம். அதுதான் கொண்டு வர்றாங்க. அதாவது என்ன செய்யறாங்கன்னா, அந்த 5 வருஷத்துக்கு முடிஞ்ச உடனே காலாவதி ஆகிவிட்டாலும் சரிதான், இவங்களே அந்த எஃப்சிஆர் எங்களுக்கு வேணான்னு சொல்லிவிட்டாலும் சரிதான், அரசாங்கமே உங்களுக்கு ரினியூவல் பண்ணாவிட்டாலும் சரிதான், எந்த வகையிலேயாவது நீங்கள் எஃப்சிஆர் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டால், கடந்த காலங்களில் நீங்கள் எஃப்சிஆர் அனுமதியில் வாங்கியிருப்பீங்கல்ல சொத்துக்கள், அது எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறதை அரசாங்கம் ஒரு அதிகாரியை போடும். அந்த சர்ச்சு நிர்வகிக்க முடியாது, அந்த சபை நிர்வகிக்க முடியாது. அரசாங்கமே என்ன செய்யும்னு கேட்டா ஒரு இதை போடும். அந்த அதிகாரி என்ன செய்வார்னு கேட்டா, அவர் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை ஏலம் விடலாமா அந்த சொத்துக்களை. தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அரசுடைய ஏதாவது ஒரு துறைக்கு சேர்த்துடலாம். அந்த சொத்துக்களை எடுத்து இதை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துடைய எந்த ஒரு துறைக்கு வேண்டாலும் அந்த அதிகாரி அதை மாத்தலாங்கிறாங்க. அப்ப இங்கதான் வில்லங்க இருக்கு. நீ அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா கடந்த காலத்தில் உள்ளது எப்படி நீ பறிப்ப? இனிமே அனுமதி கொடுக்காட்டி இனிமே வாங்காம இருப்பான். சரி தொலைஞ்சிருப்பான், அனுமதி கொடுக்காம போ. ஏற்கனவே உன்னுடைய அனுமதி பெற்று வாங்கின சொத்துக்களை இப்ப அனுமதி மறுத்தது காரணத்தினால அதையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். ஒன்னே ஒண்ணுதான் விதியில கொடுத்துருக்குறாங்க. அந்த மத வழிபாட்டு தலம் இருக்குல்ல, சர்ச்சு, அவங்க கிறிஸ்தவர்களே சர்ச்சுக்கு நீங்க வாங்கி இருந்தீங்க என்று சொன்னால் அது மாத்திரம் அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமாகவே இருக்கும். ஆனால் அதன் நிர்வாக அதிகாரிகள் இருக்கும். இவங்க பங்கு தந்தைகள் நிர்வாகம் பண்ண முடியாது. அது சர்ச்சாகத்தான் இருக்கும். இந்த சர்ச்சை யார் நடத்துவான்னு கேட்டா அரசு அதிகாரி நடத்துவார். அப்ப மத்ததெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை சொத்துக்களை எடுத்துக்கலாம். சர்ச்சை மட்டும் விற்க முடியாது. சர்ச்சை எடுத்து நான் கலெக்டர் ஆபீஸ் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்கூலை எடுத்து இதை கலெக்டர் ஆபீஸுக்கு நான் கொடுத்துட்டோம் என்று சொல்ல முடியும். ஒண்ணு ஏலம் விடுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு துறைக்கு மாத்துறதுக்கு அதிகாரம் இந்த மசோதாவோட உள்ளது. கொண்டு வந்திருக்கிறாங்களே புதிய சட்டம், இந்த சட்டத்தினுடைய விதியின் பிரகாரம் எந்த ஒரு எஃப்சிஆர் அமைப்புல நிதி வாங்கினவர்களுக்கும் அந்த வருங்காலத்தில் அதை தடுத்துட்டாங்கன்னு சொன்னா, இனிமேல் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டால் ஏற்கனவே நீங்க வாங்கிய சொத்துக்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு இதுதான் டேஞ்சரான விஷயம். அப்ப அவங்கள்ட்ட உள்ள எல்லா பொசிஷனும் போயிருப்ப. அவங்க எத்தனை நிறுவனங்கள் வச்சிருந்தாலும் சரி, சர்ச்சை தவிர பாக்கி எல்லாமே கோயிலா கூட அவங்க ஆக்குவாங்க, எது வேணாலும் செய்வாங்க. அந்த அதிகாரி நினைச்சாருன்னு சொன்னா பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்குவாங்களா, கல்வி சாலைகளை, பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது ஒரு சொத்தா தான் அசெட். அது நீங்க கல்வி குடும்பம் பார்க்க மாட்டாங்க, அது ஒரு சொத்து. அந்த சொத்தை நாங்க ஏலம் விடுவோம். அந்த சொத்தை கலெக்டர் ஆபீஸுக்கு தேவை இருக்குது, தாசில்தார் ஆபீஸுக்கு தேவை இருக்குன்னு அந்த ஸ்கூல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னையில இருந்து அதை கலெக்டர் ஆபீஸை செயல்படும் அறிவிக்க முடியும் உங்களுக்கு இந்த சட்டத்தின் பிரகாரம். இப்ப கொண்டு வந்திருக்கிற மசோதா பிரகாரம் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம் கையகப்படுத்தலாம்.
எப்படி கையகப்படுத்தலாம்னு கேட்டா ஒரு அதிகாரியை போடுவாங்க. போட்டதுக்கு பிறகு அந்த அந்த நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த குழு, கத்தோலிக்கோ பெந்தகோஸ்தோ எந்த குழுவோ நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வெளியேறிடணும். வெளியேறிட்டு அதிகாரி கையில போயிடும். அதனுடைய வரவு செலவு எல்லாத்தையும் அந்த அதிகாரி தான் பார்ப்பாரு. அவர் நினைச்சாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த பள்ளிக்கூடமாவும் நடத்தலாம். பள்ளிக்கூடத்தை நீங்க பள்ளிக்கூடமா நடத்தலாம். மருத்துவமனையை நடத்தலாம்ன்ற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்துல அரசாங்கத்துக்கு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால இந்த இடங்களை நாங்க ஏலம் விடுறோம் ஏலம் விட்டு அந்த பணத்தை வாங்கி கஜானாவோட சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு இந்த நிறுவனங்களுக்கு இருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் ஏலம் விடுவதற்கு ஏலம் விட்டா அந்த பணம் அரசாங்கத்துக்கு போயிரும்ல, அரசு கருவூலத்துல போய் செலுத்திடுவாங்க. அப்ப அரசாங்கத்தினுடைய காசாக ஆக்கிடுவாங்க ஒண்ணு. அல்லது ஏலம் விடாம அந்த சொத்தையே வேற ஒண்ணா மாத்திக்கலாம். அரசு சம்பந்தப்பட்டது, அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காவது அது கொடுக்கலாம்ன்றதான் அந்த மசோதாவுடைய முக்கியமான ஒரு விதி. இப்ப இந்த விதியின் பிரகாரம் கடந்த காலத்துல ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் பழமையான நிறுவனங்கள்லாம் இருக்கிறது, சொத்துக்கள்லாம் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எல்லாமே எங்க போயிரும்னு கேட்டா அதிகாரி கையில போயிடும். சர்ச்சும் போயிடும். ஆனா சர்ச்சை சர்ச்சா தான் இருக்கும். சர்ச்சை ஏலம் விட மாட்டேன்னு இருக்கிறாங்க. சர்ச்சை ஏலம் விடப்படாது, அது வேற பர்பஸுக்கு மாற்றப்படாது. சர்ச்சா தான் இருக்கு. அந்த சர்ச்சுடைய நிர்வாகி யார் இருப்பாருன்னா ஒரு RSS காரர் இருப்பார். அதிகாரி அவர் RSS உள்ள வந்துரும். RSS கார ஒரு நிர்வாகியை போட்டு அவர் என்ன செய்வாரு, சர்ச்சை நிர்வாகம் பண்ணுவார். அவருக்கு எல்லாமே இயங்கிட்டு இருக்கும். வேற சொத்துக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஏலம் கொண்டு எடுத்துக்கிடுவாங்கன்னு இருக்குது. அப்ப இது என்ன நம்ம கேட்கறோம்னு கேட்டா, வெளிநாட்டுல இருந்து முறைகேடா வருதுன்னு சொன்னா எந்த ஒன்றையும் முன்தேதிட்டு அமல்படுத்தக்கூடாதுங்க. என்னைக்கு நீ சட்டம் கொண்டு வர்றியோ அதுக்கு பிந்தி ஒரு சட்டம் கொண்டு வா. இனிமேல் அனுமதி இல்லாமல் வாங்கினால் அந்த பணத்தை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி அது ஓகே. இது கடந்த காலத்துல உன்ட்ட அனுமதி பெற்று வாங்கின ஒரு இடம். அந்த இந்த சொத்துக்கள் எல்லாம் FCRA நீ அனுமதி கொடுத்த அந்த அனுமதியின் அடிப்படையில தான் அந்த சொத்துக்களை வாங்கி இருக்கிறாங்க, பணத்தை திரட்டி இருக்கிறாங்க. அதனுடைய கணக்கை வருஷம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. FCRA அனுமதி பெற்றாங்கன்னு சொன்னா கணக்கு தாக்கல் பண்ணுவாங்க வருஷம். அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது, வருமான வரி வராது. இதுக்கு நன்கொடைகளுக்கு வெளிநாட்டுல இருந்து நன்கொடை வாங்கினாங்கன்னு சொன்னா அதுக்கு வருமான வரி கூட வராது. அந்த சலுகையை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கணக்கு மட்டும் தாக்கல் பண்ணுவாங்க. கணக்கு தாக்கல் பண்ணிட்டு வந்த ஒரு சொத்தை இது நாங்க எடுத்துக்கணும், எப்படி நியாயம் அது? அப்ப அவங்களுடைய அந்த பிடியை பிடுங்குறதா நோக்கம். அந்த சொத்தை கைப்பற்றி கொள்வது. முஸ்லீம்களும் சின்ன அளவுல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து உதவி வாங்கணும் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதே நேரத்துல இவன் சொல்ற இதுதான் நோக்கம்னு வைங்க. நோக்கம்னு வைத்தீர்களேயானால் RSS எப்படி வெளிநாட்டுல இருந்து வருது? அதுக்கு இந்த சட்டம் அதை கட்டுப்படுத்தாதா? அவன் தான் அனுமதி இல்லையா, ரெஜிஸ்டர் பாடியே இல்லையா, அவன் சட்டவிரோதம் இருக்கிறது. காங்கிரஸ் காலத்துல இதை கண்டுக்கிற மாட்டான், RSSக்கு மட்டும். BJP காலத்திலும் கண்டுக்கிற மாட்டான். அப்ப RSSக்கு இப்ப ராமர் கோயில் சொல்றது, அதுக்கு வந்த பணம் எல்லாமே வெளிநாட்டுல வந்ததுதான். பல்லாயிரம் கோடிகள் பணம் வந்தது. அந்த பணத்துக்கெல்லாம் நீ இந்த சட்டத்தை கொண்டு வந்தியா? அது அனுமதி பெறாத ஒரு இயக்கத்துக்கு இப்படி பணம் வரலாம்? முதல்ல இந்தியாவில் அது அந்த RSS சங்கத்துல பதிவு செய்யல. RSSக்கு பதிவு நம்பர் கேளுங்க. எல்லா சங்கத்துக்கும் ஒரு பதிவு நம்பர் இருக்கும்ல, சங்க பதிவு என்று ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. RSS சங்க பதிவு இருக்கானா சங்கத்துல பதிவு பண்ணவே இல்லை. நாங்க எதுவும் கட்டுப்படாத ஆளுக்க, நாங்க உங்கள்கிட்ட பதிவு பண்ண தேவையில்லை, பதிவு பண்ணலைன்னா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்துடும். அந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சங்கர மடத்துக்கு பல கிலோ தங்கங்கள் வந்தது. ஏர்போர்ட்ல சுங்க இலாக்காவுடைய எந்த ஒரு சோதனையும் இல்லாம சங்கர மடத்துக்கு தங்கங்களை கொண்டு வந்தாங்க அப்ப வாஜ்பாய் காலத்துல. அப்ப அதெல்லாம் இப்படி வந்துச்சு. இவங்க அது நாட்டை காப்பாத்துற நோக்கம் கிடையாது. கிறிஸ்தவ மக்களுடைய அந்த சொத்தை வைத்து கொண்டு ஏழைப்பாளையில் உதவிகள் செய்யறாங்கல்ல, அதை அடிச்சிட்டோம்னு சொன்னா மதமாற்றம் பண்ண முடியாது. அடிச்சவங்க பணத்தை புடுங்கிட்டோம் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லி அனாதை எப்படி நடத்தினா தானே ஒரு 4 பேர் அனாதை போய் சேருவான். அந்த வாசல் அடைச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை வச்சு அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. கல்வி கூடம் போயிடும், மருத்துவமனைகள்லாம் போயிடும். இப்ப சர்ச்சு மட்டும்தான் மிச்சமாகும். அந்த சர்ச்சும் அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கும். சர்ச்சினுடைய நிர்வாகியா அந்த ஃபாதர் இருக்க மாட்டாரு. ஃபாதர் ஒரு ஊழியரா இருப்பாரு, சம்பளக்காரா இருப்பாரு. ஒரு அந்த மாதிரி குரு மாதிரி சம்பளத்துக்கு இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த FCRA சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு வைங்க, ஒரு அனுமதி இல்லாம ஒரு உதவி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அதனுடைய தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா, அதுல எவனெல்லாம் கமிட்டி மெம்பர் 50 பேர் மேலே நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. இப்ப உள்ளதுல ஏதாவது முறைகேடு நடந்துச்சுன்னு சொன்னா அந்த மெம்பரா இருப்பாங்க, கண்டுக்கிற அம்பாட்டு என் மேல ஒண்ணு போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர்.
அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த இப்போ 20 உறுப்பினர் இருந்தாங்கன்னா 20 மேலையும் அதே மாதிரியான செக்ஷன் போடலாம்னு சொல்லி அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால வந்து இது வந்து அந்த மதத்தின் கையில நீண்ட காலமா ஒரு 200 வருஷங்களாக அவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்கல்ல அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டி வந்தோம். கண்டிப்பாக அவங்க சர்ச்சையும் கூட சர்ச்சுடைய நிர்வாகத்தையும் சர்ச்சை இழக்க வேண்டி வராது, சர்ச்சுடைய நிர்வாகத்தை இழக்க வேண்டி வந்துடும். மற்ற சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சொத்தை இழக்க வேண்டி வந்துடும். அரசாங்கம் வந்து கையகப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு ஒரு தந்திரம் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்களோ அதே மாதிரி தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நிறைவேறாவிட்டாலும் அதை விவாதித்து நிறைவேற்றணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பேருக்கு ஒரு விவாதம் பண்ணுவார்கள், அப்புறம் கையை தூக்க சொல்லுவார்கள், ஜெயிச்சிடும், தீர்மானம் ஜெயிச்சிடும். அந்த சட்டம் வந்து கன்ஃபார்ம் வரப்போகுது. இவங்க நீண்ட கால திட்டத்தில் என்ன கிறிஸ்தவருடைய இந்த பொருளாதாரத்தை அடிக்கணும், பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தான் மதமாற்றம் பண்றாங்க, அந்த ஒரு இதில் அடிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய மதமாற்றம் நடக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அந்த சேவையை செஞ்சு அதனால் ஈர்க்கப்பட்டு தான் மதம் மாறுறாங்க. ஒரு உதவி செய்யறாங்களே, நமக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு தர்றாங்கன்னு மாறவும் செய்யறாங்க தான். இருந்தாலும் அதை நீ செய்ய வேண்டிய நீனு செய்யாது மாதிரி நீனு இலவசமா கல்வியை கூட அந்த மக்களை போக விடாம தடுக்க வேண்டியதுதானே. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அதை வாசல் அடைக்கணுங்கிறதுக்காக இந்த சொத்துக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது டேஞ்சரான சட்டம். இந்த சட்டம் வந்து உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி சட்டம் இருக்காது. சட்டம் கொண்டு வரதா இருந்தா அந்த கொண்டு வந்த தேதிக்கு பிறகுதான் எதையுமே சட்டம் அமலாகும். இவன் முன்தேதிட்டு கொண்டு வர்றான். ஏற்கனவே நீ வாங்கின சொத்தா இருந்தாலும் சரி, இப்ப உனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டால் ஏற்கனவே உள்ளது உன்னை விட்டு போயிருங்கிறான். உன்னை அனுமதி வாங்கித்தானடா நாங்க வாங்கணும் அந்த சொத்துக்கள்லாம், நீ தானே அனுமதி கொடுத்த, அதை பேச முடியாது. அப்ப இது உலகத்துல எங்கேயாவது சட்டம் இருக்குமா? முன்தேதிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா? ஒரு கொலை செஞ்சான்னா அவனுக்கு மரண தண்டனை ஒரு சட்டம் நீ கொண்டு வர்றாங்கன்னு வைங்க, இதுக்கு பிந்தி நடக்கிற கொலைக்கு தான் அந்த சட்டம். வராது. உலகத்தில் உள்ள எல்லா சட்டமும் அப்படித்தான். முன்தேதிட்டு அமுல்படுத்த முடியாது. இவங்க முன்தேதிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இப்ப உனக்கு நான் அனுமதி மறுத்தால் ஏற்கனவே நீ வாங்கின சொத்துக்களை நான் எடுத்துக்கிறேங்கிறான். இப்படி ஒரு கிறுக்குத்தனமான சட்டம் எங்கேயாவது இருக்குமா உலகத்துல? அவர் பழி வாங்குறதுதான். கண்டிப்பாக சிறுபான்மை மக்களை வந்து பழி வாங்குறதுக்கு ஒவ்வொரு துறையினரா தேர்ந்தெடுத்து பழி வாங்கிட்டு வர்றாங்க. முதல்ல முஸ்லீம்கள் வக்ஃபுல பண்ணாங்க. இப்ப கிறிஸ்தவருடைய அந்த எஃப்சிஆர்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த சொத்தை கைப்பற்ற போறாங்க. அதான் அதனுடைய விஷயம். தேசத்துக்கெல்லாம் கிடையாது. தேசத்துக்குன்னா இப்ப RSS காரன் வந்து இப்போ உதாரணமா டெல்லியில அவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கிறான, அப்படி கட்ட இயலுமாங்க சட்டப்படி? ஒரு சங்கத்துக்காக வேண்டி நீங்க கட்டுறதா இருந்தா சங்க பதிவை கொண்டே கொடுத்தானே அனுமதி வாங்க முடியும். யார்கிட்ட அனுமதி வாங்கினா? அந்த CDMA எப்படி அவனுக்கு அனுமதி கொடுத்தாங்க? அவனுக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு என்ன செய்யறான்னா பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறான் RSS காரன். எதனால? எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டான். RSSல கட்டுறாங்கன்னு நம்ம என்ன செய்யறது, எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து காவிகளுக்கு மாத்திரம் இந்த எல்லா சட்டங்களும் வளைகிறது, மற்றவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த சட்டம் வந்து போடுறதுங்கிற விஷயத்த பாக்குறோம். அது நாட்டுடைய பாதுகாப்புக்கெல்லாம் செய்யல. சரி, பாதுகாப்புக்கு என்ன செஞ்சான்? கிறிஸ்தவர்கள் இந்த பணத்தை வாங்கி தீவிரவாதம் பண்ணானா, குண்டு வச்சானா, அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு மேல இருக்குதா? அப்படி சொல்லு, பாதுகாப்புன்னு சொல்லு. பாதுகாப்புக்கு ஒண்ணும் இல்லை. அறப்பணிக்கு செலவு செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்ட நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செய்யறோம் அப்படிங்கிறதுனா ஒரு வெத்து வேஷம். அது சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு அநியாயம். எல்லா மக்களுமே இந்த ஒரு அநீதிக்கு இது ஒன்னொன்னே பிடிக்கிட்டு வர்றாங்க. எல்லா வகையிலும் அநியாயம் செய்யணும்னு வந்துட்டு இருக்கிறாங்களே தவிர இது வந்து நேர்மையான சட்டம் கிடையாது. ஆனால் நிறைவேற்றிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் மெஜாரிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சட்டம் அமுலாகி விடும். அமுலானா கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அவங்க கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒன்னு கேட்டா முஸ்லீம் மாதிரிலாம் கூட இறங்கி போராட மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்றுவாங்க. இங்க நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து அதுக்கு எதிராக பெரிய ஃபைட் பண்ண மாட்டாங்க. சும்மா இந்த மாதிரி பேசுவாங்களே தவிர ஒரு லட்சக்கணக்கான மக்களும் திரண்டு போய் அப்படி செய்வாங்கன்னா செய்யற வழக்கம் இல்லை அவங்களுக்கு. அதனால ஈஸியா நிறைவேற்றிடுவாங்க. கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க, போராட்டம் பண்ணலைனாலுமே ஜனநாயக சக்தியில் வேடிக்கை பார்க்க முடியாது. இப்ப நான் கிறிஸ்தவர் கிடையாது, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அநீதிக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துதான் ஆனோம். நீங்க கிறிஸ்தவர் கிடையாது, நான் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா இந்த ஒடுக்குமுறைங்கிறது யாரோ கிறிஸ்டினுக்கு தானே. நான் என்ன கிறிஸ்டினா, எனக்கு என்ன சர்ச் இருக்கா, எனக்கு என்ன கிறிஸ்டின் காலேஜ் இருக்கா, அவங்க அடி வாங்குறாங்க, எனக்கு என்ன நீங்களோ நானோ வேடிக்கை பார்க்க முடியாது. அப்புறம் இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தானே. அதனால ஒரு ஊடகவியலாளரா, ஒரு ஜனநாயக சிந்தனையாளரா, இந்த நாட்டை நேசிப்பவராக சக மனிதனை பாதிக்கின்ற இது போன்ற விஷயங்களை மக்களிடம் எடுத்து இயம்பி அதை அமலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த வகையில் இந்த சட்டத்தின் ஷரத்துகள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், கொண்டு வருவதன் நோக்கம் என்ன பாதிப்புங்கிறத ரொம்ப விலாவரியா விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.